அப்ப இன்னைக்குள்ள காலகட்டத்துல இன்னைக்குள்ள வியாபாரத்துல நம்ம எந்த மாதிரியான வியாபாரத்தை எடுத்து செஞ்சா நம்ம வளரலாம் அப்படிங்கறத பத்தி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். உங்க வாழ்க்கைக்கு தேவையான சில பாயிண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையில கை நிறைய வருமானம் வரலையோ, யாருக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையில கனவுகள் நிறைவேறலையோ, யாருக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை திருப்திகரமா இல்லையோ, அவங்க எல்லாருக்கும் இந்த செஷன் ரொம்பவே முக்கியமான செஷன். அப்போ காலத்துக்கு ஏத்த மாதிரி வியாபாரத்தை மாத்துறதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் புத்திசாலித்தனம். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இன்ஜினியரிங் காலேஜ்ல தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது சரி ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு செய்வோம்னு இந்த பிசினஸ் குள்ள வந்தேன். என்னுடைய முதல் மாத வருமானம் 1470 ரூபா தோணுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு திரைப்படத்தை பார்த்துக்கிட்டு அந்த கதையினுடைய அம்சத்தை புரிஞ்சுக்கிட்டு வெளியில வரனாலே 2 மணி நேரம் தேவைப்படும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இங்க என்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுச்சு, நான் என்ன செஞ்சதுனால என் வாழ்க்கை இந்த வியாபாரத்தின் மூலம் மாறுச்சுது, நான் என்ன மாதிரியான முடிவுகளை எடுத்தேன் அப்படிங்கிறத வெறும் 40 நிமிடங்கள்ல உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். உங்க வாழ்க்கைக்கு தேவையான சில பாயிண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். அப்போ நீங்க கேட்கறது என்ன மாதிரி கேட்கணும் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஒரு காலகட்டத்திலையும் ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டே இருக்குது. அப்ப இன்னைக்குள்ள காலகட்டத்துல இன்னைக்குள்ள வியாபாரத்துல நம்ம எந்த மாதிரியான வியாபாரத்தை எடுத்து செஞ்சா நம்ம வளரலாம் அப்படிங்கிறத பத்தி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஓகே, ஸோ நான் சொன்னது மாதிரி 21ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய வளர்ச்சிக்கான வியாபாரம் என்ன? ஏன்னா ஒரு காலகட்டத்திலையும் ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு இருந்துச்சு. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்கும் டப்புன்னு நான் சொன்னது ஞாபகம் வந்துடும். ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு துறை, ஒரு வியாபாரம் சராசரி ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்கிற முதலீட்டை கொண்டு பணத்தை போட்டு அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சாங்களோ இன்னைக்கு அவங்க எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துக்கிட்டாங்க. பட் அதே ரியல் எஸ்டேட்டை இன்னைக்கு பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா இன்னைக்கு ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் இருக்குது. அப்ப எல்லாரும் என்ன பண்ண முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வியாபாரத்துக்குள்ள இன்வால்வ் ஆகி செய்ய முடியாது. அதே மாதிரி ஒரு காலகட்டத்துல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான்லாம் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா டெலிபோன் பூத் இருந்துச்சு. பட் இன்னைக்கு டெலிபோன் பூத் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன்? எல்லாரு கையிலயும் போன் வந்துச்சு. எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிக்கலாம், யாருக்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் பேசிக்கலாம். அப்போ காலத்துக்கு ஏத்த மாதிரி வியாபாரத்தை மாத்துறதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் புத்திசாலித்தனம். எங்க அப்பா அந்த வியாபாரத்தை பண்ணாரு, தாத்தா அந்த வியாபாரத்தை பண்ணாரு, நானும் அதை தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஒரே வியாபாரத்தை பிடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம காணாம போயிடுவோம். ரைட்? ஸோ அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த செஞ்சுரியில இப்போ எந்த வியாபார திட்டம் வளருது அப்படிங்கிறத தான் ஒன் பை ஒன்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செஷனை பொறுத்த அளவுல இது யாருக்கெல்லாம் தேவை அப்படின்னா, யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையில கை நிறைய வருமானம் வரலையோ, யாருக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையில கனவுகள் நிறைவேறலையோ, யாருக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை திருப்திகரமா இல்லையோ, அவங்க எல்லாருக்கும் இந்த செஷன் ரொம்பவே முக்கியமான செஷன். நீங்களே உங்களுக்குள்ள கேள்வி கேட்டுக்கோங்க, இந்த 3 கேள்விக்குமான விடை என்ன அப்படின்ட்டு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாருக்கும் கனவு இருக்கா? எஸ், எல்லாருக்கும் கனவு இருக்கு. ஆனா எல்லாருடைய கனவும் நிறைவேறிடுச்சா? இல்ல. ஏன் நிறைவேறலன்னு பாத்தீங்க அப்படின்னா, வாங்குற வருமானம் என்னமோ சிறுசு, கனவு என்னமோ பெருசு. இதுக்கு 2க்கும் ஈடு கொடுக்க முடியுதான்னு கேட்டா இல்ல. கரெக்டுங்களா? ஸோ அப்ப இங்க அதற்கா நிறைவேறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அடிஷ்னல் இன்கம் அப்படிங்கிறது தேவை. ஒரே வருமானத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்குள்ள காலகட்டத்துல நம்முடைய வாழ்க்கை முறையை அடுத்தடுத்த படிநிலைக்கு எடுத்துட்டு போயிட முடியுமான்னு கேட்டா முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடிஷ்னல் இன்கம் சோர்ஸ் தேவை. அதுக்கு நான் இங்க என்ன பண்றதுங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அப்போ ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா 2025 அப்படிங்கறத நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற விடை எதுவா இருக்கும் அப்படின்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் டைரக்ட் செல்லிங். இதை ஏன் சார் நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கணும்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வேணும் நம்ம நெட்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறோம். ஒரு போனோட வேலை என்ன, இந்த ஊருக்கு போகணும், எத்தனை கிலோமீட்டர் நான் எப்படி போகணும், எல்லாமே நம்ம நெட்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறோம். அதையே கொடுக்கக்கூடிய விட இதை கொடுக்காதா என்ன? பாருங்களேன், இது புதுமையான வியாபார திட்டமான்னு கேட்டா இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஓல்டஸ்ட் அண்ட் ட்ரெடிஷனல் ஃபார்மிக் செல்லிங். ஆல்ரெடி முன்னாடியே நடந்துச்சு, ஆனா இப்போ ட்ரெண்ட் ஆகுது. நம்ம அடிக்கடி பார்ப்போம்ல, எப்போ உள்ள பாட்டு இப்போ ட்ரெண்ட் ஆகும் பாத்தீங்களா? ஆனா அது இறங்கின டைம் ட்ரெண்ட் ஆயிருக்காது, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தும்சமா ட்ரெண்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த வியாபார திட்டம் எப்போ உள்ளது, ஆனா இப்போ மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. பட் இதனுடைய வர்த்தகம் 64,500 கோடி பில்லியன் அளவுக்கு 2025 தாண்டும்னு சொல்லப்படுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை எப்படிதான் நம்ப? அப்ப இதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு டிஃபரன்ஸ் வேணும். கரெக்டுங்களா? இதே நீங்க ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி இந்தியா 2020 அப்படிங்கிறது நீங்க நெட்ல வலைதளத்துல நீங்க தேடினீங்க அப்படின்னா
உங்களுக்கு அது கொடுக்கக்கூடிய விடை எதுவா இருக்கும் அப்படின்னா ஐடி செக்டார். ஏன் 2020 ஐடி செக்டார் வளர்ந்துச்சுது? ஏன்னா அப்போதான் லாக்டவுன், உலகமே பூட்டப்பட்ட காலகட்டம். ஆனா அவங்க மட்டும் ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை கண்டுபிடிச்சாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற 3 வார்த்தை, 3 வேர்ட். அந்த வேர்ட்ல அவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. ஏன் அந்த டைம் ஐடி செக்டர் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்தாங்க, வீட்டுல இருந்தே சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. கரெக்ட். அதே மாதிரி இப்போ 2025 இப்ப 23 இருக்கும், 2 ஆண்டுகளை கடந்தோம் அப்படின்னா இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி. அப்ப இதை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி இதை பண்றது அப்படிங்கிறதா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது நம்ம இடங்கள்ல மட்டும்தான் இருக்குன்னு கேட்டா இல்ல. அமெரிக்கா போன்ற கண்ட்ரிகள்ல இதை மக்கள் 2011 மக்கள் வரவேற்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு சராசரி 43.7 பில்லியன் மக்கள் இன்னைக்கு இதை இன்வால்வ்டா இன்னைக்கு இந்த வர்த்தகத்தை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யூரோப் போன்ற கண்ட்ரிகள்ல இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியுடைய ரீட்டைல் ப்ராடக்டுடைய மூவிங் மட்டும் சராசரி 37 பில்லியன் டாலர் அளவுக்கு இதனுடைய வர்த்தகம் அப்படிங்கிறது உயர்ந்துகிட்டு இருக்குது வருடம் வருடம். அது மட்டும் இல்லாம நம்ம நாடு கரெக்ட் இந்தியாவை பொறுத்தளவுல 2018 மக்கள் இதை ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு சராசரி 5.7 மில்லியன் டைரக்ட் செல்லர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இது ஒரு அடிஷனல் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குது. அது மட்டும் இல்லாம யாரு வேணும்னாலும் ஒரு வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியை பகுதி நேரமா செய்யலாம், ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதை நிறைய பேர் ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ அனுராக் சிங் தாக்கர். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர். அதாவது 2025 டாப் 10ல இந்த இண்டஸ்ட்ரி கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற அவருடைய விஷயத்தை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இது ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் ரைட்டிங்களா, ஐடிஎஸ்ஏ அப்படிங்கிற நம்பருடைய நியூஸ் பேப்பர் கட்டிங். இன்னைக்குள்ள காலகட்டத்துல இன்னைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இல்ல. படிச்சு முடிச்சவங்களுக்கும் இன்னைக்கு வேலை இல்லை, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அவங்க இருக்கிற வேலை நிரந்தரமான வேலைன்னு கேட்டா அதுவும் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்குமான்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்படி பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. இதை நான் உங்களுக்கு குழப்புறதுக்காகவும் சொல்லலை, நீங்க தெளிவடைகிறதுக்காக சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இப்பேற்பட்ட காலகட்டத்துல ஒரு துறை மிகப்பெரிய அளவுக்கு வளரும் சொல்லப்படுது அப்படின்னா அதையே நம்ம கேட்கக்கூடாது, அதையே நம்ம கத்துக்கூடாது. ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி இப்பத்துல இருந்தே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்குது. ஸோ 2025 வர்த்தகம் அப்படிங்கிறது 3 மடங்குக்கு மேல வளரும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அப்ப டைரக்ட் செல்லிங் சூப்பரா? எஸ் சூப்பர். அப்ப டைரக்ட் செல்லிங் பண்ணலாமா? எஸ் பண்ணலாம். அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. நம்ம ஒரு டைரக்ட் செல்லிங்னா ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அதை எப்படி தேர்ந்தெடுக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? அந்த கம்பெனி லீனியரான குரோத்தா இருக்கணும். ஒரு நிறுவனம் வளர்ந்தா மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய நபர்களை என்ன பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ், வளர முடியும். அப்ப கம்பெனி வளர்ந்தா மட்டும்தான் அங்க கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸால வளர முடியும். அப்ப நீங்க சேரக்கூடிய நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கம்பெனி லீனியரான குரோத்தா இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாம 0 ஆர் லெஸ்ஸர் தென் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும். ஏன் இன்னைக்கு யாருக்கிட்டையும் காசு இல்லை. இன்னைக்கு ஒரு முதலீடை போட்டு ஒரு பிசினஸ் பண்றதா இருந்தா நம்ம ஏன் டைரக்ட் செல்லிங் பண்ண போறோம்? கரெக்ட். ஒரு டீ கடை வச்சுக்கலாம், இல்ல ஒரு ஹோட்டல் வச்சுக்கலாம். அப்ப இன்னைக்கு யாருக்கிட்டையும் ஒரு அடிஷனல் இன்கம் வேணும் அப்படின்னு வரக்கூடிய எல்லா டைம் என்ன மை டிஃபரன்ஸ், ஒரு பேக்கப்புக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் இல்லை. அப்ப 0 ஆர் லெஸ்ஸர் தென் இன்வெஸ்ட்மெண்டா இருந்தா என்ன பண்ணலாம், யாரு வேணாலும் எடுத்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ரிஸ்க் இல்லாம இருக்கணும், லாஸ் இல்லாம இருக்கணும், டார்கெட் இல்லாம இருக்கணும். இதெல்லாம் இல்லாம இருந்தா சூப்பரா இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையில இதெல்லாம் இல்லாம இருக்கா? எல்லாமே இருக்கு. ரிஸ்க் இருக்கு, கரெக்ட், லாஸ் இருக்கு. இதெல்லாம் இல்லாட்டாலும் டார்கெட் மாசம் மாசம் தூக்கி தலைக்கு மேல ப்ரெஷர் குக்கர் மாதிரி வச்சிடுறாங்க. கரெக்ட். அது மட்டும் இல்லாம எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலயும் செய்யக்கூடிய அளவுக்குள்ள வியாபார திட்டமா இருக்கணும். இதெல்லாம் இருந்தா எப்படி மை டிஃபரன்ஸ் இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல, யாரு வேணாலும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம முழுக்க முழுக்க முக்கியமான பாயிண்ட், அது பொருட்கள் சார்ந்த வியாபாரமா இருக்கணும். கரெக்ட். பொருட்கள் சார்ந்த வியாபாரமா இருக்கணும். அதே நேரம் அந்த பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு வருமானம் வரக்கூடிய அளவுக்குள்ள அட்டவணையிலும் அது இருக்கணும். இதை ஏன் சொல்லப்படுது அப்படின்னா இன்னைக்கு நிறைய டூப்ளிகேட் ஸ்கேம் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சில நிறுவனங்கள் இருந்தாங்க. 2 பேரை சேர்த்தா போதும், நீங்க என்ன பண்ணா போதும், நீங்க ஒரு லேம்ப் லைட்டை வாங்கினா போதும், நாங்க உங்களுக்கு சட்டை பேண்ட் பிட்டை தருவோம், அதை வாங்கி நீங்க விட்டா வித்தா போதும் இப்படின்னு பல நிறுவனங்கள் இருந்துச்சு. முன்னாடியாச்சும் பொருட்களை வச்சுதான் வர்த்தகத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்துல கண்ணுல பொருளையே காட்டாம இன்னைக்கு காசை வாங்கக்கூடிய திட்டம் எவ்வளவோ இருக்குது மார்க்கெட்ல. அதுல கிரிப்டோங்கிறாங்க, காயினுங்கிறாங்க, லேண்டன் காட்டுறான், அது எங்கோ இருக்குங்கிறான். இப்படி பல விஷயம் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இன்னைக்கு இதே இண்டஸ்ட்ரியில வளரக்கூடிய திட்டம், அதாவது சொல்ல போனா இன்னைக்கு ஒரு மார்க்கெட்ல ஒரு போன் இருக்குன்னா அப்படியே டூப்ளிகேட் வர்றது இல்லையா? ஏன் வருது? அந்த ப்ராடக்ட் நல்லா செல் ஆகுறதுனால அதுக்கு ஒரு டூப்ளிகேட் வருது. அது மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி தி பெஸ்டா வளருது. அப்படி வளர்றதுனாலதான் அதுல நிறைய ஸ்கேம் வருது. அப்போ நீங்க நல்ல நிறுவனமா இருக்கணும், பொருட்கள் சார்ந்த நிறுவனமா இருக்கணும். அப்படி தேர்ந்து நீங்க எடுத்து செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா
உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். இதை நீங்க தேர்ந்து எடுக்கல, மிகப்பெரிய லாபம் வருது, 2 பேரை சேர்த்தா போதும், ஒரு பணத்தை கொண்டு கொட்டினா போதும், நமக்கு பெருசா தருவாங்கன்னு போய் நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா, ஆசை வார்த்தைகளை கேட்டு நாங்க போய் விழுந்துட்டோம் அப்படின்னா, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய செல்ஃப் பிராண்ட் இமேஜ் அப்படிங்கிறது ஸ்பாயில் ஆயிரும். ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த இடத்துல. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த அளவுல இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை. தினம் தினம் டாப் நியூஸ் வருதோ இல்லையோ, இதுக்கு ஒரு நியூஸ் வந்துருது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டுங்களா? ஸோ அதுல சில விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிங்கிறது தலை சிறந்த கார் நிறுவனம். இன்னைக்கு எல்லாருடைய ட்ரீம் கார் எப்படியாவது ஒரு வாட்சியாவது ஒரு வாட்டி நல்ல பொண்ணு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கார்ல டிராவல் பண்ணும். ஏன்? அந்த ஒரு காரினுடைய விலை சராசரி 3.5 கோடியிலிருந்து 7.5 கோடி. விலை உயர்ந்த கார் நிறுவனம். ஆனா அவங்களாலேயே தன்னுடைய ஊழியர்களை 9,000 பேரை தக்க வைக்க முடியல, பணி நீக்கம் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மிகப்பெரிய பிராண்டு, ஒரு பொருளையே கோடிகள்ல விற்கிறாங்க. ஒரு பொருளையே கோடிகள்ல விற்கக்கூடிய ஒரு நிறுவனம் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளத்தை கொடுக்க முடியல, வேலையை விட்டு பணி நீக்கம் பண்றாங்க அப்படின்னா, அப்ப இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய தொழில்கள் எப்படி இருக்கு, எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. கரெக்ட்? ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கோவிட்ல இருந்து இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் வருது, என்னமோ ஒரு வைரஸ் அப்படின்ட்டு. அதை பார்த்தேன், டப்புன்னு ஸ்ட்ரைக் ஆகல. கரெக்ட்? இதை மாதிரி மாசத்துக்கு 6 மாசத்துக்கு வருஷத்துக்கு ஒருக்கா புது வைரஸா வந்துட்டு இருக்குது. கொரோனா வரும்போதே பலாயிரம் பேருக்கு வேலை போயிடுச்சு. அப்ப இன்னும் வர வைரஸ் வரும்போது என்ன ஆகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இதை நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ல, கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் யோசிங்கிறதுக்காக நான் சொல்றேன். இன்னைக்கு வேலை நிரந்தரமான்னு கேட்டா இல்ல. கரெக்ட்? மிகப்பெரிய நிறுவனங்கள் சொல்லக்கூடிய அமேசான்லயே ரீசெண்டா 10,000 பேரை பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் 18,000 20,000 பேரை பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் உங்களை மாதிரி என்ன மாதிரி நபர்கள் நம்ம டிஃபரன்ஸ். பல ஆயிரம் கனவுகளோட, எத்தனையோ கமிட்மெண்டோட, இஎம்ஐயோட பொருட்கள்லாம் வாங்கி போட்டு சேர்த்துருப்பாங்க. வேலை இல்லைன்னா 0. கரெக்ட்? ஸோ இங்க பாருங்க, 12,000 பேர், மிகப்பெரிய நிறுவனம், கூகுள் நிறுவனம். வீட்டுல இருந்தா போதும், உங்களுக்கு வீடை தேடி பொருளை தரேன்னு சொன்ன ஸ்விக்கி, அவங்களே வேலையை விட்டு ஆட்களை நாங்க தான் எடுத்துக்கிறோம். இன்னைக்கு அவங்களே ஆட்கள் வேண்டாம் வெளியே தள்ளுறாங்க. ஏன் இன்னைக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு மனுஷன் செய்யற வேலையை செய்யறதுக்கு இன்னைக்கு எத்தனையோ ரோபோட்டிக்ஸ் வந்துருச்சு. முன்னாடியாச்சு வீட்டுக்கு ஆபீஸுக்கு செக்யூரிட்டின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்காங்களா? இல்ல. ஏன்? யாரோ ஒரு நபர் எங்கேயோ உட்கார்ந்து கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு இன்னைக்கு பல்லாயிரம் நபர்களுக்கு வேலை இழப்பாயிடுச்சு. ஏன்? செக்யூரிட்டி கேமரா ஒன்ன வாங்கி வச்சான், செக்யூரிட்டிக்கு வேலை இல்லை. இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்பு நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு பாதிப்பை விளைவிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, மிகப்பெரிய நிறுவனங்கள் பல ஆயிரம், சராசரி 2 லட்சம் பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இது நமக்கு தெரிஞ்ச நிறுவனங்கள். இன்னும் தெரியாம எத்தனை நிறுவனங்கள் இருக்கு. கரெக்ட்? ஃப்ரெண்ட்ஸ், இதை இன்னும் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். நீங்க ஒரு நிறுவனத்துல ஸ்டார்ட் பண்றீங்க, சராசரி ஒரு வேலையில போய் ஏறுறீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் உங்களுடைய இன்கம் ஸ்டார்ட் ஆச்சுட்டு அப்படின்னா, போக 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 இந்த கிராஃப் படி உங்களுடைய இன்கம் உயருதான்னு கேட்டா, 5 வருஷத்துல ஒரு கம்பெனில 1 லட்சம் ரூபா வந்தா சூப்பரா இருக்கும். பட் வருதான்னு கேட்டா இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருடைய விட என்ன? வரல. வந்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குமே. அப்படி வந்தா நாயாயா உங்க மீட்டிங் உட்காந்து பார்க்க பாருன்னு உங்களுடைய மனசாட்சி சொல்றது எனக்கு இங்க வர கேட்குது. கரெக்ட்? அப்போ வேலையில வருமானம் அதே நிலையில தான் இருக்குது. 5% கூட்டுறதுக்கே வருஷம் நம்ம தலையில் தண்ணி குடிக்க வேண்டியிருக்கு. கூட்டி தர்றது இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம், ராக்கெட் வேகத்துக்கு போகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எக்கனாமிக்கல் லெவல், அரிசி விலையில இருந்து, பருப்பு விலையில இருந்து, தக்காளி விலையில இருந்து, செருப்பு விலை வர வாங்குற அத்தனை பொருட்களுக்கும் ராக்கெட் வேகத்துல விலை ஏறுது. சம்பாதிக்கிற வருமானத்துக்கும் பொருளாதார ரீதிக்கும் நம்மளால ஈடு கொடுக்க முடியுதான்னு கேட்டா இன்னைக்குள்ள காலகட்டத்துல முடியறது இல்லை. வருமான எண்ணமும் ஆம வேகத்துல போகுது. பொருளாதார ரீதியில் நம்ம வீட்டுடைய மாத செலவு, நம்மளுடைய கனவுக்கு தேவையான வாங்கக்கூடிய ஒரு பொருட்களும் ராக்கெட் வேகத்துல போகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஈடு கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு விதமான வருமானத்துல நம்மளால முடியுமான்னு கேட்டா முடியாது. அடிஷனல் இன்கம் தேவை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இங்க பாக்குற எத்தனையோ பொருட்களை நீங்க எத்தனையோ இடங்கள்ல வாங்கியிருப்பீங்க. ஒரே இடங்கள்ல வாங்கியிருப்போமா? இல்ல, பல இடங்கள்ல வாங்கியிருப்போம். ஏன்? இந்த பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள். இந்த பொருட்கள் இல்லாம நம்முடைய ஒரு நாள் கடக்கிறது அப்படிங்கிறது மிகவும் கடினமான விஷயம். கரெக்ட்? இந்த பொருட்கள் இல்லாம நம்முடைய வாழ்க்கையை கடந்துட முடியுமா? கையில 5 லட்சம் வச்சிருக்கலாம், 10 லட்சம் வச்சிருக்கலாம், 1 கோடி வச்சிருக்கலாம். ஆனா காத்தால பல்லு விளக்கலைன்னா நாரி போயிடும். கரெக்ட்? அப்ப இந்த பொருட்கள் இல்லாம என்ன ஆகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? தன்னுடைய ஒரு நாட்களையும் கடத்திட முடியாது. ஏன்னா அத்தியாவசிய பொருட்கள். இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்கோமா? எஸ், நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இந்த பொருட்கள் நம்ம கிட்ட சேரும்போது இவ்வளவு பேர் இருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சார், இதெல்லாம் எனக்கு தெரியும், இதை நான் பல்வேறு இடத்துல கேட்டிருக்கேன், பல வாட்டி கேட்டிருக்கேன், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும்
ஒரு வாட்டி கூட சொல்றேன், கவனமா கேளுங்க. ஒரு பொருட்களை தயாரிக்கிறதுக்கு என்னமோ 4 ரூபா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் தான் செலவாகுது. 40% காசு செலவாகுது. மிச்சம் 60% பணம் அப்படிங்கிறது எங்க போகுது அப்படின்னா, அந்த பொருட்களை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ, யாரெல்லாம் பாலமா இருந்தாங்களோ அவங்களுக்கு போச்சுது. கரெக்ட். ஸ்டாக்கிஸ்ட், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஹோல்சேலர், ரீட்டைல் அப்படின்ட்டு இவங்க எல்லாருக்கும் போச்சுது. மொத்தமா காசு கொடுத்து வாங்கினது என்னமோ நம்ம தான். நமக்கு தரமான பொருட்கள் வந்து சேர்ந்துடல. நம்ம கொடுத்த காசுக்கு நமக்கு ஒத்த ரூபா கூட நமக்கு திரும்ப வந்துடவும் இல்லை. ஆனா மாதம் மாதம் வாங்குறோம், வருடம் வருடம் வாங்குறோம், தலைமுறையா வாங்குறோம். நமக்கு எந்த விதமான பணமும் மிச்சம் வந்துடல. இந்த 6 ரூபா காசு வேஸ்டா தான் போச்சுது. அதுல பங்கு போட்டவங்க அத்தனை பேருடைய வாழ்க்கை மிக சீரும் சிறப்பும் அமைஞ்சுது. மொத்த காசை வச்சவங்க வாழ்க்கை என்னமோ கேள்விக்குறியா தான் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா நம்முடைய சொந்தக்காரங்களா, நண்பர்களா, உறவினர்களான்னு கேட்டா இல்ல. யாரோ ஒருத்தர், ஏதோ ஒரு செலிபிரிட்டி எங்கேயோ பார்த்துட்டு விசில் அடிச்சிருப்போம். அவங்க செஞ்ச ஏதோ ஒரு வேலை நம்மள உற்சாகப்படுத்திருக்கும். கரெக்ட். செலிபிரிட்டிஸ். ஆனா ஒருத்தருக்கும் ஒரு ஃபீல்டு இருக்கு. அவங்க சாதிக்க வந்த துறை என்னமோ வேற, ஆனா அவங்க சம்பாதிச்ச துறை என்னமோ வேற. கரெக்ட். சோ விராட் கோலியை பொறுத்தளவுல அவருடைய ஃபீல்டு கிரிக்கெட் வீரர். பட் அவர் அதிகமா சம்பாதிச்ச பணம் எங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? விளம்பரத்துல. அவர் வந்து ஒரு பொருள் சூப்பர்னு இன்னைக்கு அதை வாங்குறதுக்கு பல ஆயிரம் மக்கள் இருக்காங்க. கரெக்ட். சோ இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு இன்னைக்கு அந்த காசு வீணா வெட்டியா போச்சுது. 1 ரூபாய் 2 ரூபாய் அப்படிங்கிறத நீங்களே அந்த சைடு போட்டிருக்கேன் பாருங்க. 100க்கு 60 ரூபா அப்படின்னா 1000க்கு 600 ரூபா, லட்சத்துக்கு 60,000 அப்படின்னா கோடிக்கு 60 லட்சம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்க மட்டுமா வீணா விட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, உங்க சொந்தக்காரங்க, உறவினர்கள், நண்பர்கள், உற்றார் உணர்வு அத்தனை பேர் இந்த காசு என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? வீணா வெட்டியா விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைரக்ட் செல்லிங், இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இந்த இண்டஸ்ட்ரியில என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, இந்த வீணா வெட்டியா இந்த மாதிரி போகக்கூடிய காசை தான் கட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகக்கூடிய உங்களுக்கு தர்றாங்க. கரெக்ட். அப்ப இங்க இந்த வீணா வெட்டியா போகக்கூடிய காசு தான் என்ன ஆகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? நமக்கு இன்கமா கொடுக்குறாங்க. யாரோ 10,000 குடும்பங்கள் பங்கு போட்ட காசை இங்க பல லட்சம் குடும்பங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு வருமான வாய்ப்பை உருவாக்குறாங்க. இதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங் அப்படின்ட்டு. அப்ப டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு துறை இன்னைக்கு மக்கள் ஹாபியா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது என்ன ஆகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரியா இருக்கிறதுனால இன்னைக்கு இதுக்குன்னே இன்னைக்கு ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்துடுறாங்க. கரெக்ட். முதல்ல வீடு கட்டுறது யார் வேணும்னு கட்டிடலாம். அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியர் ஒருத்தர் வேணும். அப்ப அதுக்குன்னு ஒரு படிப்பினை வச்சாங்கல்ல, ஒரு பாடத்திட்டத்தை. அத மாதிரி இனி உள்ள காலகட்டத்துல நீங்க ஒரு டைரக்ட் செல்லிங்ல, ஒரு நெட்வொர்க் மார்க்ல நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா மாறணும் அப்படின்னா இந்த டிகிரியை முடிச்சாதான் உள்ள வர முடியும் அப்படிங்கிற சட்டத்திட்டம் இனி வந்துடும். மை ஃப்ரெண்ட்ஸ், டிப்ளமோ கோர்ஸ் 1 வருஷம், இங்க பாருங்க 3 வருஷம் படிப்பு, ஆல்ரெடி 3 லட்சத்தை கட்டினா என்ன பண்ண முடியும் மை ஃப்ரெண்ட்ஸ்? இந்த துறைக்குள்ள வர முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி மிக மிக பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்குது. லீகலா ஒரு பாடத்திட்டமே வச்சிருக்காங்க அப்படின்னா மை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எப்பேற்பட்ட துறை, எப்பேற்பட்ட இண்டஸ்ட்ரி. அப்ப இந்த இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு பல்லாயிரம் நிறுவனங்கள் இருக்குது. கரெக்ட். அதுல இருக்கிறதுலயே தலை சிறந்து விளங்கக்கூடிய, என்னுடைய வாழ்க்கையை மாத்தின ஒரு நிறுவனத்தை தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடி ஷேர் பண்ண போறேன். அதுதான் வெஸ்டேஜ். சார், இந்த படத்தை எங்கேயோ நான் பார்த்திருக்கேன், இதை என் மாமா எங்கோ சொன்னாரு, நான் அப்போ அதை கேட்கல அப்படின்னா தயவு செஞ்சு இப்ப நான் சொல்லக்கூடிய சில நிமிடங்கள் தயவு செஞ்சு கேளுங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியாபார திட்டம் இன்னைக்கு பல்லாயிரம் குடும்பங்களுடைய வாழ்க்கை முறையை மாத்தி இருக்கு. வெறும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வெறும் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குவது நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கை முறை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் சில நிமிடங்கள் பாருங்களேன். இவர் யாருன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் கம்பெனி துவங்கின ஃபவுண்டர். இந்த நிறுவனத்தை துவங்குறதுக்கு முன்னாடியே 16 ஆண்டுகள் அனுபவத்தோட தான் சார் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த கம்பெனியுடைய க்ரோத் அப்படிங்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 3 கோடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. 40க்கும் மேற்பட்ட பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. போனதும் பொருளை வாங்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு ஸ்டாக் பாயிண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. 300ல இருந்து 400க்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு இந்திய நிறுவனம் இன்னைக்கு சர்வதேச நாடுகளான துபாய், நேபாள், பெரின், பங்களாதேஷ், ஓமன் அப்படிங்கிற சர்வதேச நாடுகள்ல இந்தியால இருந்து கால் பதிச்சிருக்காங்க. ஒரு இந்திய நிறுவனம் இன்னைக்கு உள்நாட்டுக்கு வர்றது பெரிய விஷயமே இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு இந்திய நிறுவனம் வெளிநாடுக்கு போகணும்னா அது மிகப்பெரிய விஷயம். அந்த சாதனையை ஒரு இந்திய நிறுவனமா பண்ணியிருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய பெருமை. நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லே, ஒரு டைரக்ட் செல்லிங் நிறுவனத்தை நம்ம துவங்கணும் அப்படின்னா லீனியரான க்ரோத் இருக்கணும் அப்படின்ட்டு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பாருங்க. 2004ல துவங்கும்போது வெறும் 5 கோடி டர்ன் ஓவர். நிறுவனம் வளர்ந்துருக்காங்களா? எஸ், நிறுவனம் வளர்ந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வளர்ந்தாங்க. எல்லாரும் மிகப்பெரிய அளவுக்கு இங்க இன்கம்மை எடுத்திருக்காங்க. குளோபல்ல தலை சிறந்து விளங்கக்கூடிய 100 நிறுவனத்துக்கு மட்டும் தேர்ந்தெடுத்து குளோபல் ரேங்கிங் அப்படிங்கிற அவார்டை கொடுப்பாங்க. அதுல நம்ம இன்னைக்கு டாப் 10ல சராசரி 6 ஆண்டுகளா இன்னைக்கு டாப் 50க்குள்ள இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 100க்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் வெஸ்டேஜ் தான்.
ஸோ இதான் எங்களுடைய ஹெட் ஆஃபீஸ். இன்னைக்கு டெல்லியில 100 கோடிக்கு ஒர்த்துக்கு ஒரு அசையாத சொத்து இருக்குன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி டைரக்ட் செல்லிங்ல ஒரே ஒரு நிறுவனத்துக்கு வெஸ்டேஜ் மட்டும் தான் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. இவங்களே இன்னொருத்தர் தயாரிச்சு இவங்க விற்கல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களே மேனுஃபேக்சரிங் இவங்க தான் பண்றாங்க, மார்க்கெட்டிங் பையும் விஷயம் தான் பண்றாங்க. ஹலால் சான்றிதழ் இருக்கு, ஜிஎம்பி சான்றிதழ் இருக்கு, ஐஎஸ்ஓ சான்றிதழ் இருக்குது. ஸோ இங்க என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறத இன்னும் உங்களுக்கு சில நிமிடங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் செல்லார் நரசிம்மன் தெரப்பி அப்படிங்கிற பேஸ்ல தான் நிறுவனம் நமக்கு தருவாங்க. செல்லுகளுக்கு ஊட்டம் அளிக்கக்கூடிய சிகிச்சை. நான் நல்லா தான் சார் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாருக்கும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கு. நல்லா இருந்தாரு, நாளை பின்ன காணா போயிட்டாரு, என்னாச்சுன்னே தெரியல, நேற்று தான் பேசிட்டு போனாரு ஆனா இன்னைக்கு ஆளை காணல அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய செய்திகள் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். காரணம் என்ன? நம்ம எடுக்கக்கூடிய உணவு பழக்கங்கள். வெளியில ஆரோக்கியமா தெரிஞ்சாலும் உள்ள இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் அடி வாங்கி போயிருக்கு. காரணம் என்ன? எடுக்கக்கூடிய உணவு பழக்கங்கள். ஸோ அதனுடைய விஷயமாவே இன்னைக்கு செல்லுகளுக்கு ஊட்டம் அளிக்கக்கூடிய சிகிச்சை அப்படின்ட்டு வெஸ்டேஜ் நமக்கான ப்ராடக்டை தர்றாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபவுண்டர் 3 பேர் கொண்ட கூட்டமைப்பு. கம்பெனியுடைய க்ரோத் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டாப் 50க்குள்ள இன்னைக்கு 6 வருஷமா டிராவல் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ கம்பெனியுடைய சர்டிஃபிகேட் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பெஸ்ட் கம்பெனி அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்காங்க, நியூட்ராசிட்டி கம்பெனி அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்காங்க. 6 ஆண்டுகளா 50 கம்பெனிகளுக்குள்ள இருக்காங்க. ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. நேஷனலுடைய பெஸ்ட் எம்ப்ளாய் பிராண்ட் அப்படிங்கிற அவார்டை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நிறுவனத்துல சராசரி 50க்கும் மேற்பட்ட நபர்கள் மாதம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்காங்க. அதான் வெஸ்டேஜ் உடைய மில்லியனர் கிளப் அப்படிங்கிற மெம்பர். ஸோ அதுல மிஸ்டர் RS ராஜன் சார் இன்னைக்கு சென்னையில இருக்காங்க. சராசரி இந்த வியாபாரத்தை 18-16 ஆண்டுகளா இன்னைக்கு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வருமானம் அப்படிங்கிறது 26 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ நம்முடைய கிரேட் மெண்டர் மிஸ்டர் TVS பவுல் சார், ஸோ அவருடைய தலைமையில தான் நம்ம இருக்கோம், திருநெல்வேலியில் இருக்காங்க. இன்னைக்கு இந்த வியாபாரத்தை எடுத்து இன்னைக்கு சராசரி ஒரு 10 ஆண்டுகளா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சாரோட இன்கம் 10 லட்சத்திலிருந்து 12 லட்சம் ரூபாய் இன்னைக்கு மாதம் சம்பாதிச்சிருக்காங்க. மெர்சிடிஸ் பென்ஸ் சி கிளாஸ் அச்சீவர். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இவங்க எல்லாருமே 50க்கும் மேற்பட்ட நபர்கள் இன்னைக்கு சராசரி மாதம் இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தெரப்பி அப்படிங்கிற பேஸ்ல இன்னைக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 19 கேட்டகரி ப்ராடக்ட்ல 400க்கும் மேற்பட்ட பொருட்கள் இன்னைக்கு இந்த நிறுவனம் தர்றாங்க. நான் சொன்னது மாதிரி இங்க ஹெல்த் கேர் இஸ் த ஃபியூச்சர் இஸ் இவங்க வந்து பில்ட் பண்றது என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தை தான் இங்க மேம்படுத்துறாங்க. அதுல நமக்கு வந்து வெஸ்டேஜ் பிரைம் அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம எனர்ஜியா இருக்கிறதுக்கு எனர்ஜி பூஸ்டும், கிர்லாயில் அப்படிங்கிற பல்வேறு விதமான பொருட்கள் நமக்கு தராங்க. விட்டமின் கம்மிஸ் அப்படிங்கிறதுல விட்டமின் தர்றாங்க. நமக்கு ஓரல் ஸ்ப்ரே அப்படிங்கிற ப்ராடக்ட் இங்க நமக்கு தர்றாங்க. அது மட்டும் இல்லாம கிர்லாயில், சி பக்தான், எனர்ஜி பூஸ்ட், இது நீங்க உள்ள வரும்போது இதுக்குன்னு ப்ராடக்ட்டுக்குன்னு தனியா ப்ராடக்ட் ட்ரைனிங் இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ப்ராடக்ட்டை பத்தி நான் பேசணும்னா அதுக்கே நாள் ஓடி போயிடும். அதனால நான் ப்ராடக்டுடைய பேரை மட்டும் சொல்லி நான் ஸ்கிப் பண்றேன். நீங்க உள்ள இதுல ஸ்டார்ட் அப் பண்ணி ஜாயின் பண்ணும்போது ஒரு பொருட்களுடைய தன்மை என்ன, அது எதுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தனி ட்ரைனிங் இருக்கு. அதை நீங்க ஜாயின் பண்ணி இதை கத்துக்கிட்டு நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இம்யூனிட்டி பூஸ்டருக்காக, நோய் எதிர்ப்பு சக்தியை இன்னும் மேம்படுத்துறதுக்காக நமக்கு ஸ்பொலினா, நோனி, கொலஸ்ட்ரால், மாம்லா அப்படிங்கிற ப்ராடக்ட் நமக்கு இங்க தர்றாங்க. ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை கரெக்ட்ங்களா? இன்னைக்கு ரீசெண்டாக கூட நிறைய ஆக்டர்ஸ் இன்னைக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கால இன்னைக்கு இறந்து போறாங்க, கரெக்ட்? ஸோ அதனுடைய நம்மளுடைய ஹார்ட்டை பாதுகாக்கிறதுக்காக நமக்கு இங்க ஃபிளாக்ஸ் ஆயில் தராங்க, கோயின்சின் Q10 தராங்க, எல்லார்ஜன் அப்படிங்கிற நோபல் பரிசு பெற்ற பொருட்கள் நமக்கு இங்க தராங்க. அது மட்டும் இல்லாம ஜாயின்ட் பெயின், கரெக்டுங்களா? இன்னைக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிறது மாதிரி இன்னைக்கு சராசரி 20 வயசுக்கு மேல போயிட்டாலே இன்னைக்கு மூட்டு வலி வந்துருது, முதுகு வலி வந்துருது. ஏன்? எடுக்கிற உணவு பழக்கம் அப்படி இருக்குது. அதுக்காக கால்சியம், குளுக்கோசம் நமக்கு தராங்க. கோலாஜன் அப்படிங்கிற தி பெஸ்ட் ப்ராடக்ட் நமக்கு இங்க தராங்க. எல்லாருக்குமே ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணுங்கிறது ஆசை. இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு பழக்கத்தில் நடக்கலாம் கேட்டா இல்ல. ஏன்? வாயை கட்டுப்படுத்தவும் முடியல, நம்மளால ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டாகவும் இருக்க முடியல. ஸோ அதுக்காக நமக்கு இங்க ப்ரோட்டீன் பவுடர் தராங்க, பெஸ்ட்லிம் ஷேக் தராங்க. இதை எடுக்கிறதுனால நமக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்குது. ஒபிசிட்டியா இருக்கிறவங்க ஸ்லிம் ஆகணுங்கிறதுக்காக நமக்கு வெஸ்ட்லிம் ஷேக் கொடுக்குறாங்க. இது நிறைய ரிசல்ட் நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுகர் சம்பந்தமான வியாதியிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக நமக்கு நீம், ப்ரோகுளுக்கு ஹெல்த், ஸ்டிவியா அப்படிங்கிற ப்ராடக்ட்டை தர்றாங்க. உடம்புடைய நச்சுத்தன்மையை வெளியேற்றக்கூடிய வகையில டீடாக்ஸ் பண்றதுக்காக நமக்கு ஃபைபர், கெனோடர்மா, ஃபுட் பேட்ச் அப்படிங்கிற பொருட்களை தராங்க. கண் சம்பந்தமான பார்வையை அதிகப்படுத்துறதுக்கு ஐ சப்போர்ட் தராங்க. தூக்க இன்மை அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வியாதி ஆயிடுச்சு. காரணம் என்ன? நம்ம வச்சிருக்கிற போன்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு ரேடியேஷன் அதிகமாக வந்துருக்கு. அதுக்காக நமக்கு வந்து மெலட்டோனின் அப்படிங்கிற சுரப்பியை சுரக்க வைக்கிறதுக்காக நமக்கு மெலட்டோனின் அப்படிங்கிற ஓரல் ஸ்ப்ரேயை கொடுக்குறாங்க. உமனுக்காக, அதாவது வீட்டுல இன்னைக்கு பெண்கள் ஏன்னா இன்னைக்கு வீடு எப்படி இருக்குங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ அவங்க இருக்கிறதுனால தான் இன்னைக்கு மிகப்பெரிய விஷயங்கள் நம்ம ஃப்ரீயா இருக்க முடியுது. ஸோ அதுக்காக இங்க உமனுடைய ஹெல்த்துக்காக அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகள்ல இருந்து அவங்க பாதுகாப்பு அடைகிறதுக்கு இன்னும் அவங்க ஸ்ட்ரென்தா இருக்கிறதுக்காக உமன் சப்ளிமெண்ட் நீங்க கொடுக்குறாங்க.
அது மட்டும் இல்லாம நோய் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய மெடிசன். இவ்வளவு நேரம் நான் காமிச்சது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சப்ளிமெண்ட். இப்ப நீங்க பாக்குறது வந்து ஆயுர்வேத மெடிசன். சுகருடைய வியாதிக்கு, கிட்னி ஸ்டோன், கொலஸ்ட்ரால், இந்த மாதிரிப்பட்ட ஆஸ்துமா பேஷண்ட், இந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்குமான ஆயுர்வேதா மெடிசன்ஸ் இங்க இருக்குது. வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு குழந்தைகள் இன்னும் உற்சாகமா ஆரோக்கியமா வளர்றதுக்காக குழந்தைகளுக்கான இன்விகோ புரோட்டீன்ஸ் இங்க தராங்க 2 விதமான ஃபிளேவர்ல. நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய் கொடுக்குறாங்க. டீ தூள், காஃபி தூள் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் பெஸ்டேஜே நமக்கு தர்றாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் அப்படியே நான் காமிக்க நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த பொருட்கள் எங்கேயோ வாங்குறோமா, இதை பயன்படுத்துறோமான்னு கேட்டா பயன்படுத்துறோம். இதெல்லாம் புதுமையான பொருட்கள் கேட்டா இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பழக்கம் வாய்ந்த பொருட்கள். ஆனா நான் காமிக்கிற பேரு தான் வேறையா இருக்குமே தவிர நீங்க பிராண்டுன்னு வேற ஏதோ ஒரு பொருட்களை பயன்படுத்திட்டு இருப்பீங்க. பட் இங்க உலகம் தரம் வாய்ந்த பொருட்களை உள்ளூர் விலையில இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறுவனம் சராசரி 19 ஆண்டுகள் இந்த நிறுவனம் பலம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா வெற்றிகரமா. அதுக்கு காரணம் பொருட்களுடைய தரம் தான். நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு வாட்டி பயன்படுத்தணும். பிராண்டு இருக்கிற பிராண்டை விட்டு ஒரு வாட்டி இதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்களே இந்த ரிசல்ட்டை உணர்வீங்க. ஸோ வந்து ஹேர் கேருக்குன்னு ஸ்பெஷலாக நமக்கு இங்கே வந்து சில கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்டை தர்றாங்க. ஹேர் ஆயில் இருக்கு, 3 விதமான ஷாம்பு இருக்கு, ஹேருக்கான சிரம் இருக்குது, ஃபேஸுக்குன்னு ஃபேஷியல் கிட் இருக்குது. இன்னைக்கு ஃபேஷியல் பண்ணால் வெளியே போனால் 2000 3000 செலவு. ஸோ இங்கே 600 தான் ஃபேஷியல் கிட்டு. 600 நம்ம வீட்டில இருந்து 5 வாட்டி ஃபேஷியல் பண்ணிக்கலாம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே. அதுக்கான ஃபேஷியல் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அஷூர்ல அந்த கேட்டகரியில நம்முடைய ஸ்கின்னை இன்னும் பார்க்கக்கூடிய அளவில் ஸ்கின் கேருங்கிற பர்சனல்ல நமக்காக 4-5 விதமான சோப் கொடுக்குறாங்க, பெர்ஃப்யூம் கொடுக்குறாங்க, ஃபேஸ் வாஷ் கொடுக்குறாங்க. கரெக்ட். ஸோ நேச்சுரல் அப்படிங்கிற கேட்டகரியில் நமக்கான ப்ராடக்ட்ஸ் இங்கே தர்றாங்க. ஏர் பியூரிஃபையர் தர்றாங்க, தி பெஸ்ட் பிராண்டோட இணைஞ்சி, ஷார்ப்புங்கிற பிராண்டோட இணைஞ்சி. ஏன்னா இன்னைக்கு வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு வந்து நோய்கள் அப்படிங்கிறது தண்ணியில பரவிட்டு இருந்துச்சு. பட் இன்னைக்கு நோய் இதுல பரவிட்டு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் வந்திருக்கு, ரைட், ஒரு புதுவிதமான வைரஸ் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு கோவிட் டைம்ல நிறைய பேரை பாதுகாத்த பெருமை எதுக்கு சேரும் அப்படின்னா அந்த ஷார்ப் ஏர் பியூரிஃபையருக்கு சேரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்குமே டஸ்ட் அலர்ஜி உண்டு, எனக்குமே இஷ்னோபிரியா அப்படிங்கிற பிரச்சனை உண்டு. வீட்டில் எங்கேயாவது கிளீன் பண்ணால் நான் உட்காந்து தும்பிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுத்த ஒரு பொருள் அப்படின்னா மை டிஃபரன்ஸ் ஏர் பியூரிஃபையர் தான். குழந்தைகள் உள்ள வீட்டில் கண்டிப்பாக நீங்க வாங்கி பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் ஷார்ப் ஏர் பியூரிஃபையர். இதை வாங்கி வச்சா என்ன சார் நடக்கும்னா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணக்கூடிய காசு உங்களுக்கு அப்படியே மிச்சமாயிடும். ஸோ அதனுடைய ஒரு தி பெஸ்ட் ப்ராடக்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹேருக்காக ஹேர் ட்ரையர் கொடுக்குறாங்க. மார்க்கெட்டில் உள்ள ஹேர் ட்ரையரை பயன்படுத்துறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இது ஒரு தி பெஸ்ட் ப்ராடக்ட் ஷார்ப்போட இணைஞ்சி. ஓரல் கேர்ல நமக்கு 3 விதமான பேஸ்ட் தராங்க, ஃபேமிலிக்கான ப்ரஷ்ஷை நமக்கு தராங்க. மிகவும் முக்கியமான பொருட்கள், பெண்களை பாதுகாக்கக்கூடிய பொருட்கள், சானிடரி நாப்கின் கொடுக்குறாங்க, இன்டிமேட் வாஷ் கொடுக்குறாங்க. மார்க்கெட் உள்ள நாப்கின்லாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அது பிளாஸ்டிக்ல இருக்கும், அதனால பாடி ஹீட் ஆகும். ஆல்ரெடி அந்த டைம் அவங்களுக்கு வந்து ஹீட் இருக்கும், அதை வைக்கும்போது இன்னும் பாடி ஹீட் ஆகும். ஸோ இந்த நாப்கினை பொறுத்தளவுல 100% காட்டன். எல்லாருடைய வீட்லயும் பெண்கள் இருப்பாங்க, தயவு செஞ்சு இந்த பொருட்களை சஜஸ்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீடை பாதுகாக்கக்கூடிய வகையில நமக்கு தரத்தோட லிக்விடு, பாத்திரங்களோட துணி துவைக்கிற அப்படிங்கிற எல்லா பொருட்களையும் ஹைவேஸ்ட் அப்படிங்கிற கேட்டல் நமக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய நாடு விவசாய நாடு அப்படிங்கிறதுனால நமக்காக ஆர்கானிக் விவசாயம் பண்றதுக்கு நமக்கு இங்க வந்து வெஸ்டேஜ்ல விதைக்கிற பருவம், வளர்ற பருவம், பூ பூக்கிற பருவம், கணிதர பருவம் அப்படிங்கிற 4 விதமான பருவங்களுக்கு ஏற்ற உரங்களை நமக்கு இங்கே வெஸ்டேஜ் தர்றாங்க. ஆண்களுக்குன்னு பிரத்யேகமான பொருட்கள் கொடுக்குறாங்க, பெண்களுக்குன்னு பிரத்யேகமான பொருட்கள், நெயில் பாலிஷ், லிப்டிக், ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு அவங்கள அழகுக்கு இன்னும் அழகு வீசக்கூடிய வகையில் அவங்களுக்கான பொருட்களை கொடுக்குறாங்க. ஸோ ஸ்கின்னுக்கான ட்ரீட்மெண்ட், இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை ஸ்கின்னுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டா ஒரு சிட்டிங்கே 10,000 20,000 ஆகுது, கரெக்ட். ஸோ ஒரு ப்ராடக்ட் இங்கே 9 ஃபார்முலா அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்ல எந்த ப்ராடக்ட் ஆனாலும் நீங்க வாங்கி ஒரு வாட்டி யூஸ் பண்ணீங்கன்னா 30 நாள்ல உங்க ஃபேஸ்ல ரிசல்ட் தெரியும். நானும் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வச்சிருக்கக்கூடிய வாகனத்தை இன்னும் பாதுகாக்கிறதுக்கு, நீங்க வச்சிருக்கிற பைக்கா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், அது இன்னும் மைலேஜ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா தரதுக்காக நமக்கு அடிஷ்னல் டாப் அப் ஆயில் அப்படிங்கிற ஒரு மேக்ட்ரே அப்படிங்கிற தி பெஸ்ட் சூப்பர் ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் என் வண்டியில யூஸ் பண்றேன். என்னோட வண்டியோட மைலேஜ் பாத்தீங்கன்னா நார்மலா கிடைச்சதை விட 2-3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் கூட கிடைச்சது என்னுடைய காருக்கு. ஸோ நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எங்களுடைய எல்லா பொருட்களும் நமக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி பல ஆராய்ச்சிக்கு பிறகுதான் நம்ம கிட்டே கொடுத்துருக்காங்க, கரெக்ட். ஸோ இங்க வெஸ்டேஜை பொறுத்த அளவுல இங்க இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் இங்க வாங்கினதுனால உங்களுக்கு ஒரு வருமான திட்டத்தை கொடுத்துருக்காங்க, சக்சஸ் பிளான். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்களுடைய பொருட்களை நீங்க வாங்குறதுனால 1 இல்ல 2 இல்ல 9 விதமான வருமானத்தை தர்றாங்க, கரெக்ட். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் 120 ரூபா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபாய்க்கு தராங்க. நீங்க உள்ள வரும்போதே 20 ரூபாயை நீங்க சேவ் பண்றீங்க. இது வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ மார்ட் இருக்கட்டும், எத்தனையோ டிஜிட்டல் இருக்கட்டும், நம்ம உள்ள போனதும்
ரூபா 3 ரூபா குறைச்சு தருவான். நம்ம பக்கத்து அண்ணாச்சி கடைக்கு போயிட்டா ₹1 கூட குறையாது. கரெக்ட்? அங்க என்ன எம்ஆர்பி இருக்கோ அதை தான் கொடுத்துட்டு வாங்கிட்டு வருவோம். பட் எம்ஆர்பி என்ன விலை இருக்கோ அதுல இருந்து 10% உள்ள வரக்கூடிய அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் இவங்க டிஸ்கவுண்டா கொடுக்குறாங்க. உள்ள நீங்க வாங்கக்கூடிய பொருள் அது ஒரு ₹30 இருந்து உங்களுக்கான இன்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க டிஃபரன்ஸ். சராசரி ஒரு பிவில இருந்து 600 பிவி கிடக்கும்போது 8%, 2400 பிவி கிடக்கும்போது 12%, 5500 பிவி கிடக்கும்போது 16% அப்படிங்கிற லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டே கொடுக்குறாங்க. உங்களுக்கு நீங்க அக்குமுலேட்டிவ் அப்படிங்கிற பிளான் இருக்கிறதுனால நீங்க ஒரு வாட்டி ஒரு லெவல் அட்டன் பண்ணிட்டா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் டி ப்ரொமோஷன் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க பின்னாடி போக மாட்டீங்க. அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி வெஸ்டேஜ்ல டார்கெட்டே இல்லை. ஒரு நபர் ஒரே மாசத்துல 10,000 ரூபாய்க்குள்ள பிசினஸை செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 8% அப்படிங்கிற லெவல் கொடுப்பாங்க. ஸோ நம்ம டீம்ல நிறைய பேருக்கு ஸோ சதீஷ் சார், கிருஷ்ணகுமார் சார் டீம்ல நீங்க 300 வியூ பண்ணும்போது சில ஆஃபர்ஸ் இருக்கு. நீங்க அவங்க டீம்ல இருக்குங்க அப்படின்னா உங்க அப்ளைன்ஸை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிறத நீங்க அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு 4500 பிவி நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரே மாசத்துல பண்ணீங்கன்னா 4500 பிவி. கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக பண்றீங்க அப்படின்னா 5500 பிவி பண்ணும்போது வர முடியும். அப்போ ஒரே மாசத்துல ஒரு 1,30,000 1,50,000 ரூபாய்க்குள்ள பிசினஸ் பண்ணும்போது நீங்க இங்க பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிற லெவல் வரீங்க. நீங்க பிரான்ஸ் டைரக்டர் அடைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 15% போனஸ் உங்களுக்கு இந்த ஸ்லாப் படி தர்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டீம் பில்டிங் போனஸ் அப்படிங்கிற போனஸ் பிரான்ஸ், சில்வர், கோல்டு அப்படிங்கிற இந்த அட்டவணை படி கொடுக்குறாங்க. லீடர்ஷிப் ஓவர்ரைடிங் போனஸ், தனக்கு கீழே ஒரு நபரை ஒரு குழுவை நேர்த்தியா உருவாக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்லாப் படி 18% நமக்கு இங்க இன்கம் தராங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம கீழே வெறும் ஒரு நபரை டைரக்டர் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு 3% நமக்கு டிராவல் ஃபண்ட் தராங்க. ஸோ வரக்கூடிய 10ஆம் தேதி, அக்டோபர் 10ஆம் தேதி நானும் என்னோட அப்ளை மிஸ்டர் கிருஷ்ணகுமார் சார் சாரோட டீம்ல மொத்தமா சேர்த்து 40 நபர்கள் நாங்க வரக்கூடிய 10ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா நாங்க தாய்லாந்து போறோம். ஸோ வெஸ்டேஜ் மூலமா ரைட். ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் வெஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தந்த இடங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு எத்தனையோ பேட்ச், இன்னைக்கு சராசரி பாத்தீங்கன்னா தாய்லாந்து அப்படிங்கிற ட்ரிப் இன்னைக்கு வேர்ல்டு ரெக்கார்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வெஸ்டேஜ்ல மட்டும் 11,000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன்னைக்கு இந்த தாய்லாந்து அப்படிங்கிற ட்ரிப்பை அச்சீவ் பண்ணிருக்காங்க. தனக்குள்ள பிசினஸை பண்ணும்போது தனக்குள்ள வருமானத்தையும் கொடுத்து அவங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில அவங்களுக்கு ட்ரிப்பையும் கொடுத்த ஒரு நிறுவனம்னா மை ஃப்ரெண்ட்ஸ் அதான் வெஸ்டேஜ். ஸோ அது மட்டும் இல்லாம தனக்கு கீழே ஒரு 3 குழுக்களை உருவாக்குவது நிமித்தம் நமக்கு இங்க மை ஃப்ரெண்ட்ஸ் கார் ஃபண்ட் தராங்க. இன்னைக்கு 7,000க்கும் மேற்பட்ட நபர்கள் இன்னைக்கு கார்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் இந்த பிசினஸ் மூலமா நான் இன்னைக்கு கார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட அடுத்த 2வது கார் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ட்ரீம் கார்னு சொல்லலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்க்ரீன்ல தெரியும் நினைக்கிறேன், மகேந்திரா தார். இதனுடைய ஃபங்க்ஷன் வரக்கூடிய 24ஆம் தேதி சண்டே, அதாவது இன்னைக்கு சண்டே, அடுத்த சண்டே கம்மிங் சண்டே 4 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா முத்தலக்குறிச்சி அப்படிங்கிற பகுதியில நான் இருக்கிற வீட்டுல இருந்து ஒரு நியர்பை ஒரு 4 ஃபிளாட் தள்ளி தான் இந்த திருமண மண்டபம் இருக்கு, இந்த கம்யூனிட்டி ஹால் இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்குமா சார், கார்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னா 1-2 கார் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்முடைய அரே சப் 7 அப்படிங்கிற இந்த டீம்ல மிஸ்டர் டிவிஎஸ் பவுல் சாருடைய தலைமையின் கீழே இன்னைக்கு இந்த மகேந்திரா தார் என்னோட கார் பார்த்தீங்கன்னா 86 நபர்கள் இன்னைக்கு சாரு கீழே இன்னைக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய சீஃப் கெஸ்டா வரக்கூடிய நபர்கள் யாருன்னா, ஸோ இதான் என்னுடைய அப்பா அம்மா, எனக்கு இந்த வியாபாரத்தை கொடுத்தவங்க. அவங்க யூசிடி அப்படிங்கிற பொசிஷன் இருக்காங்க. அவங்க மாதம் இன்னைக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேலே இன்கம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ பிஎஸ் கிருஷ்ணகுமார் சார் அப்ளைன் எந்த டைமும் கூப்பிட்டு இதை பண்ணுக்கணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணக்கூடிய நபர். ஸோ அவங்க கெஸ்டா வர்றாங்க. அப்புறம் நம்ம ஊரினுடைய மண்ணின் மைந்தன் சதீஷ்குமார் சார், இன்னைக்கு கிருஷ்ணகுமார் சார் வந்து ஆல்ரெடி 8,00,000 ரூபாய்க்கு மேலே இன்கம் ஏர்ன் பண்றாங்க, ஒரு BMW 3 சீரியஸ் அச்சீவர். அப்புறம் சதீஷ் சார் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் கிளாஸ் உடைய மாற்றம் என்ன அப்படின்ட்டு நிரூபிச்சு காமிச்ச ஒரு நபர். வெஸ்டேஜ் மூலம் இன்னைக்கு 60,00,000 ரூபாய்க்குள்ள வீடை பில்ட் பண்ணியிருக்காங்க. 3 கார், அதுல ஒரு கார் பாத்தீங்க அப்படின்னா மெர்சிடிஸ் பென்ஸ், அவங்க கெஸ்டா வராங்க. நீங்க இந்த மீட்டிங் அட்டன் பண்ணீங்கன்னா என்னோட சக்சஸ் ஸ்டோரி கேட்கறதோட கூட அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி நீங்க கேட்கலாம். ஸோ கிரேட் மெண்டர் மிஸ்டர் டிவிஎஸ் பவுல் சாரும் அன்னைக்கு கெஸ்டா வர்றாங்க. சாரை பத்தி எல்லாருக்கும் தெரியும் தான் நான் சொல்றேன். சாரோட இன்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சராசரி இன்னைக்கு வந்து ஒரு 10,000 to 12 லட்சம். கரெக்ட். இன்னைக்கு வெஸ்டேஜ் மூலம் 3 கார், ஏகப்பட்ட சொத்துக்கள் வாங்கி கூச்சிருக்காங்க. அதுல ஒரு கார் மெர்சிடிஸ் பென்ஸ். ஸோ இன்னைக்கு சராசரி எத்தனை பேர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 7,000க்கும் மேற்பட்ட நபர்கள் இன்னைக்கு கார்களை வாங்கி கூஞ்சிருக்காங்க. ஸோ என்னோட ஃபங்க்ஷன் நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரீங்கன்னு, ஃபேமிலியோட உங்க டீமோட வருவீங்க நான் எதிர்பார்க்குறேன். அவங்க எல்லாரும் நான் இன்வைட் பண்றேன். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வெஸ்டேஜ் மூலம் இன்னைக்கு ஹவுஸ் ஒன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நானுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் வந்து 21 வீடு வாடகை வீட்டில தான் இருந்திருக்கேன்.
என்னுடைய நண்பர்கள்ல ஆண்டுக்கு ஒருக்கா கூப்பிடுவேன், வருஷத்துக்கா கூப்பிட்டு வாடா மாப்பிள்ள இன்னொரு வீடு பார்த்துட்டேன், இடத்த மாத்தணும். ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். பட் வெஸ்டேஜை நேர்த்தியா ஒழுங்கா செய்ததின் விளைவு இன்னைக்கு வெஸ்டேஜ் மூலம் வெஸ்டேஜ் காசுல வந்து கெட்டின வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கேன். சராசரி ஒரு 50ல இருந்து ஒரு 55 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடை கட்டி உட்காந்து அதுல இருந்து பேசிட்டு இருக்கேன். மை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்க டீம்ல நம்ம சதீஷ் சார் வெஸ்டேஜ் மூலமா இன்னைக்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடை வாங்கிருக்காங்க. பல்லாயிரம் நபர்கள், சராசரி ஒரு 800க்கும் மேற்பட்ட நபர்கள் அவங்களுடைய கனவு வீடை வெஸ்டேஜ் மூலம் கட்டியிருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு என்னதான் தேவை மை ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல ஒரு வருமானம், ஆரோக்கியமான வாழ்க்கை, இருக்கிறதுக்கு ஒரு வீடு, போறதுக்கு ஃபேமிலியோட போறதுக்கு ஒரு காரு, இத்தனையும் நம்ம இன்னைக்கு வந்து வெளியில சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒன்னொன்னுக்கும் ஒரு வேலை பார்க்கணும். கரெக்ட்? 5 விஷயத்தை அடையணும்னு 5 வேலை பார்க்கணும். ஆனா இங்க ஒரே வேலையை செஞ்சா 9 விதமான வருமானமும் உள்ள அடங்கிருது. அப்படின்னா ஏன் இதுக்காக நேரத்தை கொடுத்து செய்யக்கூடாது? அது மட்டும் இல்லாம சொத்துக்களை வாங்கி குவிக்கிறதுக்காக எலைட் கிளப் அப்படிங்கிற போனஸ் 2% தர்றாங்க. கரெக்ட்? இங்க நம்ம இணையறதுல இருந்து நமக்கு ஒரு அட்டவணைப்படி நமக்கான லெவல்ஸ் கொடுக்குறாங்க. மை ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயமா தெரிய வரும். ஸோ வெஸ்டேஜுடைய சப்போர்ட்டை பொறுத்தவரை ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் ஆப் தான். நீங்க எங்க வேணுனாலும் உங்களுடைய ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யாரை வேணாலும் எப்போ வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கான எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு அழைச்சி கொடுத்தா உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நீங்க இருக்கக்கூடிய சோசியல் மீடியாஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வெஸ்டேஜ் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறத அடிச்சீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம இருக்கிறதுலே தலை சிறந்த லாபம்னு சொல்லக்கூடிய 100 PV கன்சிஸ்டன்சி, இந்த பொருட்களை நீங்க வாங்குறதுல இங்க கூடிய எல்லா பொருட்களும் உங்களுக்கு 50% அப்படிங்கிற விலை கம்மியா கிடைக்கும். ஒரு சோப்பு நீங்க வெளியில இந்த விலைக்கு வாங்க முடியுமான்னு கேட்டா முடியாது. பட் நீங்க அந்த 100 PV பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் உங்களுக்கு 50% அடங்கிடும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 லிட்டர் தவிட்டு எண்ணெய், ரைஸ் பிராண்ட் ஆயில் உங்களுக்கு 280 ரூபாய் கிடைக்கும். டீ தூள் 59 ரூபாய்க்கு டீ தூள் வாங்க முடியுமா? முடியாது. இங்க கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்குது. நான் இந்த வியாபாரத்தை செஞ்சு என்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறிச்சுது அப்படிங்கிறத சில நிமிடங்கள் உங்ககிட்ட நான் பேசி முடிச்சிடறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியாபாரத்தை நான் உள்ள எடுக்கும்போது என்னுடைய வயசு பார்த்தீங்கன்னா 21 வயசு. ஒரு விளையாட்டு புத்தியோட தான் இந்த வியாபாரத்துக்குள்ள வந்தேன். 21 வயசுல ஒரு உங்க அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், உங்க பிள்ளைங்களா இருக்கட்டும், எப்படிதான் இருப்பாங்க, ஒரு விளையாட்டு புத்தியா தான் இருப்பாங்க. ரைட்? ஸோ நானும் அதே மாதிரி ஒரு விளையாட்டு புத்தியோட தான் இருந்தேன். என்னுடைய பேன் கார்டு நம்பர் ஷோ பண்றேன். நான் சம்பாதிச்ச வருமானம் எல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறது நீங்க அதிலே செக் பண்ணி பார்த்துக்கலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியாபாரத்துல ஒரு பகுதி நேரமா செய்ய ஆரம்பிச்சு முதல் மாத வருமானம், காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, இன்ஜினியரிங் காலேஜ்ல 3rd இயர் படிச்சுட்டு இருக்கும்போது சரி ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு செய்வோம்னு தான் இந்த பிசினஸ்குள்ள வந்தேன். என்னுடைய முதல் மாத வருமானம் 1470 ரூபாய் தோணுச்சு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 1470 ரூபாய்க்கா சார் இவ்வளவு பேசுனீங்கன்னா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் வீட்டுக்கான பொருட்களை ஒரு 1000, 2000, 3000 ரூபாய்க்கு எனக்கு தேவைக்கு தான் வாங்கினேன். இங்க வியாபாரத்தை தர்றாங்கன்ட்டு எனக்கு தேவையில்லாத பொருட்களையும் வாங்கல, லட்சங்கள்ல முதலீடு செய்யல. எனக்கு தேவையான பொருட்களை நான் இங்க வாங்கும் போது எனக்கான ஒரு வியாபார திட்டத்தை இங்க அமைச்சு தர்றாங்க. அதுதான் நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க எனக்கு காமிச்ச அத்தனை விதமான பொருட்கள் நீங்க எங்க ஒரு இடத்துல வாங்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த பொருட்களை கடையை மாத்தி இங்க வாங்குறது நிமித்தம் உங்களுக்கு பொருட்களுக்கு பொருளும் கிடைச்சிருது, ஒரு வியாபார திட்டமும் கிடைச்சது. இதை யாரு என்னோட பார்வையில் நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பா அமையும். ஸோ என் வீட்டுக்கான பொருட்கள் வாங்கினேன். மாமா, சித்தப்பா, அண்ணன், தம்பி சொல்லக்கூடிய ஒரு 10 நபர்களுக்கு எப்பா எங்கேயோ வாங்குற, ஒரே ஒரு வாட்டி எனக்கா இங்க வாங்கி பாருன்னு சொன்னது நிமித்தம் எனக்கு வந்த வருமானம் எனக்கு மட்டும்தான் வந்துச்சா? அவங்களுக்கும் உள்ள லாபத்தை கொடுத்து போக எனக்கு வந்த வருமானம். அதுக்கு அடுத்த மாசம் 1141, 3392, 5557, 12056. மை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு 12,000 சம்பாதிக்கணும்னா ஒன்னி டிகிரி முடிச்சுக்கணும், இல்ல உள்ளூர் விட்டு வெளியூர் போகணும். ரைட்? ஸோ நான் அந்த டைம் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். 10 மணில இருந்து 5 மணி வரை காலேஜ் இருக்கேன். 5 மணினா வீட்டுக்கு ஒரே ஃப்ரெஷ் ஆவேன். எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்களுக்காக இதை சொல்றதுக்காக அப்பத்துல இருந்து இப்ப வரை இதுக்கு நேரம் கொடுக்காமலும் இல்லை. வீணா வெட்டியா போயிட்டு இருந்த அம்புட்டு நேரத்தை வெஸ்டேஜின் மாத்த ஆரம்பிச்சேன். அந்த மாதம் என்னுடைய வருமானம் அப்படிங்கிறது 12,000 ஆச்சுது, 13,000 ஆச்சுது, 22,382, 32,000, 32,416, 38,181, 41,000. ஒரு வருஷம் முடியும்போது டைமண்ட் ஆர்டர் அப்படிங்கிற பொசிஷன்ல வந்தேன். அதுக்கு அடுத்த மாசம் 46,399. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறும் ஒரே ஆண்டுல நீங்க ஒரு விருப்பப்பட்ட நீங்க ஒரு வியாபாரத்தை தேர்ந்தெடுத்து வெறும் ஒரே ஆண்டுகள் அந்த வியாபாரத்தை எப்படிலாம் பண்ணுங்கிறத கத்துக்கிட்டு ஒரே ஆண்டு செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க விருப்பப்பட்ட நேரத்தை கொடுத்தா இந்த பணம் உங்களுக்கு வருமானு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு ஒண்ணுக்கு 2 டிகிரியை பேருக்கு பின்னாடி வச்சவங்களால கூட இந்த பணத்தை வாங்க முடியும் கேட்டா இன்னைக்குள்ள சூழ்நிலை ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்? ஸோ அது மட்டும் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப் மலேசியா அண்ட் தாய்லாந்து. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸா இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க. தாய்லாந்து போயிருந்தேன், ஸ்டார்பூர் ஷிப்ல பயணம் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரிப்பை மறக்கவே முடியாது. ஏன்னா ஃபிளைட்லயும் பயணம் பண்ண காலம், அந்த ஒரே ட்ரிப்ல ரோட்லயும் நம்ம டிராவல் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு போனேன்,
ஏர்போர்ட்ல இருந்து ஃபிளைட்ல டிராவல் பண்ணி அடுத்த கண்ட்ரிக்கு போனேன். அந்த கண்ட்ரில இருந்து ஷிப்ல கடல்லையும் டிராவல் பண்ணேன், கடலுக்கு உள்ளேயும் டிராவல் பண்ணேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ் எல்லாம் ஸ்ட்ரைட்டா பார்த்தேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பை அமைச்சு கொடுத்தது வெஸ்டேஜ் தான். ஒரே ட்ரிப்ல 2 கண்ட்ரி மலேசியா அண்ட் தாய்லாந்து போயிருந்தேன். அதுக்கு அடுத்த மாசம் 48,416, அதுக்கு அடுத்த மாசம் 54,000, 54,858 சென்னையில் ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியம் அப்படிங்கிற இடத்துல வச்சு எனக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. மிகப்பெரிய அளவில் அவார்ட் ஃபங்க்ஷனும் அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய இடம். பட் அந்த இடத்துல வச்சு எனக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த ஒரு நிறுவனம்னா வெஸ்டேஜ். 21 வயசுல எனக்கான ஒரு அங்கீகாரத்தை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 66,000 இன்கம், கம்பெனி கொடுத்த ஃபர்ஸ்ட் கார். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா மதிப்புள்ள கார். சராசரி முழுக்க வெஸ்டேஜ் காசு. அதுல அதனுடைய கிலோமீட்டர் மட்டும் இன்னைக்கு 1.25 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்பவே முடிவு பண்ணேன், இந்த வண்டி ஒரு 1.25 லட்சம் கிலோமீட்டர் ஓடி ரன் அப் ஆயிடுச்சுன்னா அடுத்த வண்டி. ரைட். ஸோ அதான் என்னுடைய அடுத்த வண்டிக்கான இன்விடேஷன் தான் உங்களை நான் இன்வைட் பண்ணேன் மகேந்திரா தாருக்கு. கோவிடுக்கு அப்புறம் எல்லா துறையும் சரிவை சந்திக்கும் போது இங்கே வருமானத்தை பார்த்தீங்க அப்படின்னா 98,000. அதுக்கு அடுத்த மாதம் என்னுடைய கனவுன்னு சொல்லக்கூடிய 1,20,000 சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு அடுத்த மாதம் என்னோட வருமானம் பார்த்தீங்கன்னா 1,04,000. அதுக்கு அடுத்த மாதம் வருமானம் பார்த்தீங்கன்னா 1,06,000. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஏஜை பாருங்க, 23 வயசுல என்னோட வருமானத்தை நான் இங்க வந்து ₹1,00,000 வருமானத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு அடுத்த மாதம் 1,15,000. அதுக்கு அடுத்த மாதம் 1,28,000. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மாதம் இன்னைக்கு சராசரி இன்னைக்கு 1 லட்சத்திலிருந்து 1.25 லட்சத்திலிருந்து 1.5 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். முதலீடே இல்லாம. எங்கேயாவது இன்னைக்கு இது நடக்குமா? ஒரு சல்லி பைசா கூட முதலீடு போடாம இன்னைக்கு மாசம் இன்னைக்கு ₹1,00,000 இன்கம், தான் எதிர்பார்த்த மாதிரி காரு, எதிர்பார்த்த மாதிரி வீடு, இதெல்லாம் இன்னைக்கு நடக்குமான்னு கேட்டா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு துறை, அதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெஸ்டேஜ். இங்க நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். இவ்வளத்தையும் பாத்தீங்க, செய்யறது ஒண்ணு. என்ன பண்ணணுங்கிறத மட்டும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் சொல்றேன், கவனமா கேளுங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பண்ண வேண்டியது, இங்க இருக்கக்கூடிய பொருட்களை தான் எங்கேயோ வாங்கிட்டு இருக்கோமா? எஸ், எங்கேயோ வாங்கிட்டு இருக்கோம். மாதம் ஆச்சுன்னா இதுக்குன்னு நம்ம மஞ்சப்பையை தூக்கிட்டு கடை வீதிக்கு போயிட்டு தான் இருக்கோம். அது வசதிக்கு ஏற்ப ஒண்ணி பலசரக்கு கடையா இருக்கும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் வசதி அதிகமா இருந்துச்சுன்னா சூப்பர் மார்க்கெட்டா இருக்கும், இல்ல நம்ம கார்ல போய் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அது மாலா இருக்கும். ரைட். ஆனா வாங்குற பொருள் நம்ம ஒண்ணுதான், வாங்குற பிராண்ட் நம்ம ஒண்ணுதான். இதுக்கு மாற்றம் இருக்கான்னு கேட்டா இல்ல. கரெக்ட். ஆனா நீங்க வாங்குற பொருளுக்கு என்ன வந்துச்சுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வாங்கின அதே செலவை தான் நானும் இங்க செலவா மாத்தினேன். ஆனா இங்க நான் செஞ்ச செலவு எனக்கு வருமானத்தை கொடுத்துடுச்சு. நீங்க செஞ்ச செலவு உங்களுக்கு செலவை தான் வருத்தி வச்சிடுச்சு. கரெக்ட். அது உங்களுக்கு வருமானமா மாறுச்சுன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அங்கேயே கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு செலவாவே தான் இருக்குது. சார், நல்ல ஒரு வழியை காமிச்சிங்க, என்னோட செலவை நான் வருமானமா மாத்துறேன் அப்படிங்கிற இவ்வளவு நேரம் நான் சொன்னதுல இந்த ஒரே ஒரு புரிதல் மட்டும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வெறும் ஒரே ஒரு வாட்டி, ஒரே ஒரு முறை யாரு உங்களை அறிமுகப்படுத்தினாங்களோ, யாரு வாங்க உட்காருங்க, இன்னைக்கு ஒரு சார் வர்றாரு, அவருடைய ஸ்பீச்சை கேளுங்க, அவருடைய பிரசன்டேஷனை கேளுங்க, அவருடைய சக்சஸ் ஸ்டோரியை கேளுங்க அப்படின்ட்டு யாரு உங்களை அழைச்சி 1க்கு 2 வாட்டி கால் பண்ணி வாங்க உட்காருங்க சூப்பரா இருக்கும் மீட்டிங் அப்படின்னு அழைச்சாங்களோ, அவங்க கிட்ட கேளுங்க, எப்படி நான் வெஸ்டேஜ்ல ஐடி கிரியேட் பண்றது, எப்படி நான் வெஸ்டேஜுடைய ப்ராடக்ட்டை நான் வாங்குறது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் வாங்குங்கன்னு சொல்ல வரல, எல்லாமே வெஸ்டேஜுக்குள்ள இருக்குன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு தேவையான சில பொருட்கள் இருக்கு, அந்த பொருட்களை நீங்க வாங்கி பயன்படுத்துவது நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கை சர்வ நிச்சயமா மாறும் அப்படிங்கிறத மட்டும் நான் ஆணித்தரமா சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக இங்க சேர்ந்தா மட்டும் போதுமா சார், காசு வந்துருமான்னு கேட்டா இங்கேன்னு இல்லை, எங்கேயும் வராது. உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயன்படுத்துறீங்க, உங்களுக்கு கிடைச்ச நன்மைகளை ஒரு சிலருக்கு பகிர்றீங்க. அப்படி பகிர்றது நிமித்தம் 6 மாதத்திலேயோ 1 ஆண்டுகளை நீங்க நினைச்ச வருமானத்தை, ஏன் நீங்க சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கிடைக்கிற வருமானத்தை விட அதிகமா நீங்க இந்த வியாபாரத்துல சம்பாதிக்கலாம். அதுக்கான ட்ரைனிங் சப்போர்ட், அதுக்கான மீட்டிங் சப்போர்ட் எல்லாத்தையுமே இங்க இருந்து நாங்க பண்ணி கொடுப்போம். நீங்க ஒரு தலை சிறந்த அணியில தான் வந்து இணைஞ்சிருக்கீங்க. எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் சொன்ன தகவலை ரொம்பவே அழகா, ரொம்பவே பொறுமையா, சிரிப்போட கேட்டு இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன தகவல்களை கொஞ்சம் யோசிங்க, சரியான முடிவெடுங்க, சரியான தளத்தில் இருக்கும். வாருங்கள், முன்னேறுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.